ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து மதுரை சமையல் சியாட்டிலில் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வெளியே சாப்பிட்றோம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி. அதனால் நான் எங்களுக்கு பிடிச்சாப்புல பிரஞ்சு காலையில் ஆஸ் யூஷுவல் மோர்க்குழம்பு. இந்த ரெசிபி நிறைய தடவை என்னுடைய இதில் போட்டிருக்கேன். நல்ல சூரியன் வெளிச்சமாக இருக்குது. கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அதனால் வந்து மேலேருந்து பார்த்தா அந்த ரோடு ஃபுல்லாக தெரியுது. நல்லா லைவாக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த சூரியனை பார்த்துட்டு, அந்த இயற்கையை பார்த்துட்டு, ரோட்டில் போகிறவங்கள பார்த்துட்டே சமைக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தெரியல. இன்றைக்கி வந்து வாழைக்காய் பொடி மாஸ் இதெல்லாம் பண்ணி ரொம்ப யுகமாகிடுது. ஏன்னா எல்லாத்துக்குமே வாழைக்காய் ஃப்ரை தான் பிடிக்கும். இது யாருக்குமே பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து வாழைக்காய் வேக போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். அல்லது கையில் கூட மிக்ஸ் இது பண்ணி உதுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி துருவியில் வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு இது எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இந்த தோலை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா அரைச்சி சட்னி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த வாழைக்காய் பொடி மாஸ், மோர்க்குழம்பு, கத்திரிக்காய் பிட்லா இது எல்லாமே மதுரை சமையல் தான் இது எக்ஸாக்டாக. பட் வந்து எனக்கு பிடிச்சதுனால இன்றைக்கி அவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியே, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. கூட்டு அதெல்லாம் பிடிக்காது. எல்லாமே ஃப்ரை தான் பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வாழைக்காய் வாங்கி நான் இன்றைக்கி தான் வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறேன். அங்கேயும் அவ்வளோவா பண்ணுறதில்ல, ஏன் தெரில. ஆனால் இங்கே வந்து ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. இந்த 3 வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காய் தான் பெருசாக இருந்தது. அதை வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது, பட் பழுக்கெல்லாம் இல்லை. புளி ஊற வச்சுருக்கேன், பருப்பு வேகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தாளிச்சுட்டு அதில் வந்து நல்ல தேங்காய் எண்ணெய், எல்லாத்துக்குமே இன்றைக்கி மோர்க்குழம்புக்கு தேங்காய் எண்ணெய், வாழைக்காய்க்கு தேங்காய் எண்ணெய், கத்திரிக்காய் பிட்லாக்கு தேங்காய் எண்ணெய். இதில் வந்து மோர்க்குழம்பு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். இங்கே வந்து அதே போல் வாழைக்காயை போட்டு நிறைய பெருங்காயம் போடணும். ஏன்னா ரொம்ப வந்து வாயு, அதனால் நிறைய பெருங்காயம் போட்டு, வரமிளகாயும் போடலாம். நீங்கள் பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே போட்டிருக்கேன். அவ்வளோ ஸ்மெல்லியாக அப்படி ஒரு அரோமா இருந்தது. காலையில் அதை மதுரையில் இருக்கிறப்பல சமைக்கிறப்பயே பசிச்சிருச்சு. ஏன்னா இங்கே வந்து நாங்கள் மார்னிங் டிஃபன் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறேன். அதே போல் கத்திரிக்காயை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி, அது போல் சாம்பார் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாமே போட்டு, அதில் வந்து கொஞ்சம் கடைசியாக தாளிக்கிறப்ப தேங்காய் தாளித்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும். அதுதான் கத்திரிக்காய் பிட்லா. இது கிட்டத்தட்ட கல்யாண வீடுகளில் எல்லாத்துலேயுமே மோர்க்குழம்பு, கத்திரிக்காய் பிட்லா, வாழைக்காய் பொடி மாஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட கல்யாண சமையல் போலேயே தான் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அனுபவித்து நல்லா சாப்பிட்டது. ஏன்னா வந்து நம்ம எல்லோரும் இருக்கிறப்ப நம்ம வந்து சமைப்போம், எல்லாமே சமைப்போம். ஆனால் வந்து சாப்பிடவே பிடிக்காது கடைசியில். இன்றைக்கி வந்து எல்லாமே காலையில் பசிச்சிருச்சு, நேற்று சாயங்காலமே சாப்பிட்டது. அதனால் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் அங்கெல்லாம் அள்ளி அள்ளி போடுவேன். இங்கே எல்லாத்தையுமே எண்ணி கரெக்டாக போட வேண்டியிருக்கு. இன்றைக்கி கத்திரிக்காய் பிட்லா எல்லாமே நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அரோமா வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருவோம் இன்றைக்கி அப்படிங்கிறப்பல எடுத்து நல்லா 2 பேரும் ருசித்து 4 பேர் சாப்பிட்றாப்புல சாதம் வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மதுரை ஃபீலிங் வந்தது. அப்படியே ஒரு வாக்கிங் கிளம்பியாச்சு. டாட்டா, பை பை, டேக் கேர்.